வணக்கம் சோஷியல் பைட்ஸ் தமிழ் நேயர்களே. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நெருங்க அரசியல் களம் இப்பவே அனல் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுலேயும் குறிப்பா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் எடுக்க போற முடிவுகள் தான் இப்போ சோஷியல் மீடியால ஹாட் டாபிக். விஜய் கூட கூட்டணி வைக்க காங்கிரஸ், பாமக, தேமுதிக, ஓபிஎஸ் அணின்னு பெரிய லிஸ்டே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா தகவல் வருது. ஆனா தளபதியோ ரொம்ப தெளிவா இருக்காரு போல. கூட்டணி கிடையாது, 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டி அப்படிங்கிற முடிவுல அவர் உறுதியா இருக்கிறதா ஒரு பேச்சு ஓடுது. திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகளுக்கு ஒரு மாற்றா வரணும்னு நினைக்கிற விஜய் பழைய முகங்களோட கைகோர்த்தா தன்னோட மாற்று அரசியல் பிம்பம் கெட்டுடும்னு நினைக்கிறாராம். ஒரு கைடு வேணும்னு செங்கோட்டையன் சாரை கூட சேர்த்தாரே தவிர மற்றபடி பழைய அரசியல்வாதிகள் யாரும் வேணான்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாராம். மக்கள் நம்மளை நம்பி வாய்ப்பு கொடுத்தா நாட்டை திருத்துவோம், இல்லையா அமைதியா சினிமாக்கே போயிடலாம். இதுதான் அவரோட மைண்ட் செட்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. ஆனா அவரோட ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சினிமா இனி ஒரு மூடிய அத்தியாயம், விஜய் அண்ணாவோட இலக்கு கோட்டை மட்டும்தான் அப்படின்னு கெத்தா சொல்றாங்க. இது ஒரு பெரிய ரிஸ்க் தான். ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல்ல கூட்டணிகள் தான் இதுவரைக்கும் வெற்றியை தீர்மானிச்சிருக்கு. திமுக, அதிமுகன்னு ரெண்டு பெரிய மலைகளை ஒரே நேரத்துல முட்டி மோதுறது சாதாரண விஷயம் கிடையாது. பாமக, தேமுதிக மாதிரியான வாக்கு வங்கி இருக்கிற கட்சிகளை வேணான்னு சொல்றது விஜய்க்கு பலமா இல்ல பலவீனமான 2026 ரிசல்ட் தான் சொல்லணும். ஆனாலும் இந்த தனித்து போட்டி முடிவு நடுநிலை வாக்காளர்களையும் புதுசா ஓட்டு போட போற இளைஞர்களையும் கண்டிப்பா யோசிக்க வைக்கும். இந்த அரசியல் பயணம் ஒரு வெற்றி சரித்திரமா மாறப்போகுதா இல்ல ஒரு பாடமா அமைய போகுதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் தனித்து நின்னா ஜெயிப்பாரா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ்க்கு நம்ம சோஷியல் பைட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.